ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கோம். பசங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹாலிடேயில் இருக்காங்க வீட்டில். அப்புறம் வந்து நாங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்கோம். அதனால் இப்போ பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு லைப்ரரிக்கு போகிறோங்க. லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூசிலாண்டில் லைப்ரரியோட சேர்த்து நமக்கு வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸும் இருக்கும். அதாவது ஏதாவது அட்டஸ்டேஷன் அந்த மாதிரி வாங்கினோன்னா அங்கே வாங்கிக்கலாம். ஸோ லைப்ரரி போயிட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆரனை வந்து பார்க்கில் கொண்டு போய் விடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்களாம், ஏதோ ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்ன்றதுனால. ஸோ இன்றைக்கி வந்து ஜாலியாக இப்படியே போக போகுது. ஃபேமிலியாக ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். முக்கியமாக லைப்ரரியில் போயிட்டு என்னோடய ஒகாபுலரியும் கொஞ்சம் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதனால் சரி ஏதாவது புக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா நாங்கள் வந்து நியூசிலாண்டில் வாழ்கிற தமிழ் ஃபேமிலிங்க. ஸோ எங்களோட லைஃப் ஸ்டைல் அப்புறம் நியூசிலாந்து பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் என்னோடய மெடிசன்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து வர வைக்கிறேன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த அலர்ஜி பிரச்சனைனால. ஆக்சுவலி வந்து க்ரீம்ஸு ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம போஸ்டரில் போட முடியாதுங்க. ஸோ அங்கேருந்து யாராவது இந்த நியூசிலாண்டுக்கு வரவங்களா இருந்தால் தான் அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு வர சொல்லணும். சரி, அதுதாங்க இந்த பக்கமாக லைட்டாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஹோப்ஸாக எல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும்னு நினைக்கிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த லைப்ரரி. ரொம்ப நேரம் ஆகாது, அங்கே போயிட்டு காட்டுறேன். ஆக்சுவலி லைப்ரரியோட பார்த்தீங்கன்னா இங்கே நியூசிலாண்டில் வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம லீகல் அட்வைஸ் ஏதாவது வேணும்னா அங்கே போகலாம். அட்டஸ்டேஷன், அப்புறம் வந்து நம்ம வந்து லீகலி ஏதாவது டாக்குமெண்ட் சைன் வாங்கணுன்னா அந்த மாதிரினா நம்ம வந்து அங்கே போகலாம். ஸோ லைப்ரரியோடு சேர்த்துருக்கோம். அதை நான் போகும்போது காட்டுறேன். ஓகே, வாங்க போகலாம். நானும் ஏட்ரியனும் இப்போ வந்து உள்ள லைப்ரரிக்குள்ளே போக போகிறோம். லாஸ்ட் டைம் 3 புக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அதில் ஒன்று மிஸ் ஆகுது. அது என்னன்னு போய் கேட்டுட்டு வரணும். வீட்டு பக்கத்தில் இருக்க லைப்ரரி. ஸோ இங்கே தான் வந்து அந்த சைட்லேயே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பீஸ் அந்த இது இருக்குது. உள்ளே போகலாம். நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா லீவில் இருக்காங்கல்ல. இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லைப்ரரி. இப்போ இதிலேருந்து ஆளுக்கு ஒரு புக்கு எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் வீட்டுக்கு. பசங்க அவ்வளோவா இல்லைங்க, எல்லாம் பெரியவங்க தான் இருக்காங்க. இந்த புக்கு எடுக்கலான்னு இருக்கேன். முதல்ல இது படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு புக் எடுக்கிறேன். இங்கே டெக்னாலஜி ரிலேட்டட் ஏதாவது புக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த புக் எடுக்கிறேன். வந்தாச்சுங்க. இப்போ பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அவங்க முடிக்கும் போது வந்து அவங்கள பிக்கப் பண்ணிப்போம். வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பார்க் வந்து. இந்த டைம்லேயும் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, எல்லாம் லீவில் இருக்காங்கல்ல, அதனால். ஸோ இதுதான் பார்ஸ் பார்க். முன்னாடி வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். அப்போ வந்து ரொம்ப பக்கமாக இருந்தோம் இந்த பார்க்குக்கு. இப்போ வந்து தள்ளி போயிட்டோம் பாருங்கள். இது நல்ல பெரிய பார்க். இது பசங்க வந்து அங்கே போகிறாங்க. இங்கே வந்து கிரிக்கெட் அந்த பிச்சும் இருக்குது, ஃபுட்பாலும் விளையாடுவாங்க. அந்த சைடு பார்க்கும் இருக்குது. நிறைய சீகல்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பறவையை பார்க்கும்போது சொல்வார், அதுக்கு வாய்க்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் இது வந்து சாப்பிடுமா. சைக்கிளிங்லாம் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த வெயில் வந்து ஆகாது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு
அப்படியே செடி நட வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் பர்சிமோன் வாங்கினோம்ல, அது இப்போ தான் நட போகிறோம். ஸோ அந்த செடியை நட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். நிறைய பேர் கார் ஓட்டுறவங்க கூட இங்கே வந்து கற்றுப்பாங்க. இங்கே பார்க்கிங்லாம் நிறைய இருக்குல்ல, இங்கே கற்றுப்பாங்க. அப்புறம் அந்த சைடெல்லாம் ஓட்டி கற்றுப்பாங்க. நான் கூட ஒரு 2-3 வாட்டி வந்து இங்கே கார் ப்ராக்டிஸ்லாம் இங்கே நான் பண்ணியிருக்கேன். லஞ்சும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நான் அந்த ஆக்னி க்யூருக்காக பாயில்டு வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறம் ஒரு மீட்டும் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் ஜஸ்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மட்டும் போட்டு வதக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூடவே பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஃபிஷ்ஷு செஞ்சேன், இன்றைக்கி வந்து கிரில்டு சிக்கன் மாதிரி செய்கிறேன். பசங்களும் வந்து ஓகே இப்படியே வந்து இதுவே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. வெளியில் வந்து மழை வர மாதிரி இருக்குது. நம்ம என்றைக்கெலாம் வீடியோ எடுக்கிறோமோ அன்றைக்கெலாம் வந்து நல்ல மழை வர மாதிரி இருக்குங்க. இன்னும் வந்து செடி நடலை, வெளியில் போய் செடியை நட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த vlog முடிச்சுக்க வேண்டியது தான். தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப். ஈவினிங் 5:30 ஆயிடுச்சுங்க. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து லஞ்செல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு அலர்ட் வந்தது. நாளைக்கு சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைக்ளோன் அலர்ட் வந்திருக்குங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி கட்டர்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விடணும்னு சொல்லியாச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து விட்றோங்க. மழை கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா இங்கெல்லாம் நிற்காமல் அது வந்து கரெக்டாக போகிறதுக்காக தான். அப்புறம் நிறைய சொல்லியிருந்தாங்க டார்ச்சு கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து பவர் கட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய வந்து சைக்ளோனுக்கு என்னென்ன நம்ம ரெடியாக இருக்கணுமோ ஃபேஸ் பண்ண எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு நேராக இருக்கிற இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. மழை ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி வரும், நம்ம வீட்டு வழியாக இப்படி போகும். ஸோ எதனாலனா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது இந்த சைடு தண்ணி போகாமல் நம்ம வீட்டு வழியாக வந்துடுவோங்க நிறைய தண்ணி. அதனால் நம்ம இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஃபைனலி நம்மளோட பர்சிமோன் செடியை வந்து நட போகிறோங்க. அதுக்கு தான் வந்து இங்கே பள்ளம் தோண்டிகிட்ருக்காங்க. இங்கே வந்து கொய்யா செடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அத்தி மரத்துக்கும் நடுவில் ஒரு 2 மீட்டர்ஸ் கேப். எவ்வளோ கேப்பாக இருக்கும்? 2 மீட்டர்ஸ் இருக்குமா? 2 மீட்டர்ஸ் கேப்பில் நம்ம வந்து பர்சிமோன் செடியை வந்து நடுறோம். சரி, நாளைக்கு சைக்ளோன் வருது, இப்போ போய் நம்ம செடி நடுறோமே எப்படி? இவ்வளோ யோசிச்சவ மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேன்னு. சரி பரவாயில்ல, நம்ம வைப்போம். அப்படியே நம்ம இந்த இப்படியே வந்து இருந்துட்டாலும் நம்ம சைக்ளோனில் அடிச்சுட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து பூமியில் வச்சிருவோம். கொஞ்சோண்டு கம்போஸ்ட் போடணும் இதில். இப்போ கம்போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செடியை நடலாம். மழை வர மாதிரி இருந்துச்சா, இப்போ வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சுங்க வானம். நாளைக்கு வர சைக்ளோன் பேர் வந்து வியானு தானேப்பா? வியானு சைக்ளோன் டைப் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா மெயிலெல்லாம் வந்து அனுப்பி நல்லா அலர்ட்லாம் கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னப்பா இந்த க்ளவுஸ் இருந்தாங்க. ஓகே, ஏன்னா கம்போஸ்ட் தொடுறாருல, அதனால வந்து க்ளவுஸ். அத்தி மரம் என்னாச்சு? இந்த காய் நாளைக்கு பறிச்சிடணும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க பர்பிள் கலரில் ஒன்று இருக்குமா, அது இதை விட நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான், இந்த ஆட்டம்க்கும் வின்டருக்கும் இந்த செடி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இலை கூட இருக்காது. இதோட அடுத்த சம்மருக்கு தான். ரெடியாப்பா? கம்ப்ளீட்டாக இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே அலர்ஜி வந்துருச்சுங்க. ரொம்ப கட்டி கட்டியாக வந்துருச்சு. இந்த சைடு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. என்ன மாதிரி யாரும் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஸ்கின் தானே, ஸ்கின் ரொம்ப முக்கியம். லைட்டாக ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தாலுமே உடனே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருங்க. நான் சரியாயிரும் விட்டு தான் இப்படி ஆயிடுச்சு. ஓகேங்க, வாங்க இப்போ நடுறதை பார்ப்போம். இப்போ வந்து கம்போஸ்ட்டை போடுறோம். போதுமாப்பா இந்த பழம் தோணுது? போதும். ஓகே, கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் அது உள்ள கையை விட்டு கொஞ்சம் பிரித்து விடுங்கப்பா, நல்லா பெருசா. ஒரு
கார்டனருக்கு உடம்பு சரியில்லைன்னா மற்றவங்க வந்து சரியா வேலை பண்றது இல்ல. இந்த மரம்லாம் வச்சது நான் தான். யாரு? என்னுடைய உழைப்பு, முக்காவாசி உழைப்பு. இங்க இருக்கிற பூக்கள் பழங்கள். தண்ணி வேண்டாம், நீங்க அந்த செடியை வச்சுட்டு பிறகு நான் எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். ஓகே, இது வாங்கி 1 month ஆயிருக்குமா இந்த செடி? கொஞ்சம் லூசன் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பா டைட்டா இரும்பா. அப்புறம் அந்த மணலோட இருக்கு செடி அது இல்ல, அதுதான் கொஞ்சம் வேறு கொஞ்சம். ஓகே, அப்படியே போய் வைங்க. ஓகே, இந்த மரம் நல்லா வளரணும். இறைவா, இந்த செடி நல்லா வளரணும். இது எத்தனை வருஷம் ஆகும் காய் காய்க்கிறதுக்குன்னு சொன்னாங்க? 1 வருஷம். 1 year. ஏன்னா இது வந்து ஹைபிரிட் இல்லையா? ஹைபிரிட்ல கிராஃப்டட். சாரி, கிராஃப்டட். ஆமா, கிராஃப்டட். அதனால ஓகே. இது வந்து நம்ம பர்சிமோன் செடி வந்து நட்டாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்து சைக்ளோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அனதர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொத்தாக வாங்கிட்டு வந்தேன் நான் கடையிலேருந்து. ஆக்சுவலி நம்ம வந்து சாமி முன்னாடி இந்த வாஸில் வைப்போம்ல, அதுக்கு வாங்கிட்டு வந்த பஞ்சாக அதை எடுத்து சும்மா இந்த இடத்துல வச்சங்க. இவ்வளோ அழகாக வந்து இது ஆக்சுவலி ரொம்ப மாதம் ஆச்சு இந்த மாதிரி வர்றதுக்கு. இது வந்து அரிசி கழுவுன தண்ணி வந்து தினைக்கும் கழுவிட்டு இந்த செடி மேலே தான் ஊற்றிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது பூத்த உடனே நான் வந்து இதில் மாலை மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மனசில் இருக்க கவலையெல்லாம் போயிடும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனல் நேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேங்க. இனி வந்து நம்ம சேனல் நேம் வந்து ஏட்ரியன் விலாக்ஸ் நியூசிலாண்ட். அப்புறம் லோகோவும் மாற்றிருக்கேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனி வர வீடியோஸ்க்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த நேமாவது நல்லா ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.